பக்தி பீஸ்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராகவேந்திரர் துணை சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. குரு பெயர்ச்சி பலாபலன் 2026 ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெயரக்கூடிய இந்த பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா குருங்கிறது சுபகிரகம். இந்த சுபகிரகம் 9 கிரகத்தில் வலிமையானது. குரு அப்படின்னாவே குழந்தை பாக்கியத்துக்கு உரிய புத்திரக்காரருடைய கிரகம்னு அர்த்தம். குரு தொழில், வருமானம், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகம். இந்த வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வருடமும் அதிசாரமாகவும் அப்புறம் வக்கரகதியாக இப்படி மாறி வரக்கூடிய அமைப்பில் பக்கத்து கட்டம், அதாவது எந்த கட்டத்துக்கு பெயர்றாரோ அந்த கட்டத்துக்கு போவார். இப்போ பார்த்தீங்கன்னா காலசக்கரத்திற்கு 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற்று அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு அதிசாரமாக போகக்கூடிய அமைப்பு. அப்புறமும் ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் வக்கரகதியாக கடகத்துக்கு மீண்டும் ரிவர்ஸில் வரக்கூடிய காலகட்டங்கள். இப்படி குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு 2 கட்டத்திலையும் பயணிக்கக்கூடிய அமைப்பில் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாங்க, எப்படி நமக்கு இந்த குரு பலனை, இந்த குரு பலாபலனை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் நம்ம தனித்தனியாக சொல்ல போகிறோம் பரிகாரத்துடன். ஏன் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை இருக்கலாம், குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கலாம், தொழில் நல்லா நான் உழைக்கிறேங்க அதற்கான வருமானம் இல்லை, கஷ்டப்படுறதுக்கான ஊதியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு நல்ல வலிமையாக வரும்பொழுது கண்டிப்பாக சிறப்பான பலாபலனை கொடுப்பாங்க. உச்சம் பெற்று வரக்கூடிய இந்த கடகராசியில் வரக்கூடிய அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 12 கட்டத்திலையும் 12 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டாக பெயரக்கூடிய அமைப்பு குருக்கு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் பல விஷயங்களை கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா தன்னோட சந்திரன்கிற இடத்துல குருச்சந்திர யோகமாக அமரக்கூடிய அமைப்பு ஒரு ப்ளஸ் தானுங்களே. அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக லாபத்தையும் அதிகமான வருவாயையும் அதிகமான ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க போகக்கூடிய ராசிகளும் இதில் உண்டுங்க. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். மிக சிறப்பான இந்த குரு பெயர்ச்சியோட பலாபலனில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில், ஜனன ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் என்னங்க, எனக்கு பணம் வரணும், நான் ஒரு 50 பவுன் நகையை அடமானம் வச்சுருக்கேன், கடன் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கியிருக்கேன், அல்லது 1 கோடி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பணம் வந்தால் தான் நம்ம தீர்க்க முடியும், நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்கணும். அப்போ இதுக்கெல்லாமே குரு எந்த இடத்துக்கு வந்தால் அந்த வரும்பொழுது நமக்கு அந்த பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய குருவுக்கு, இங்கே வரக்கூடிய அந்த கோச்சார குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அதை நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்டுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் இனி வரும் வீடியோவில் நம்ம பலாபலனை பார்ப்போம். கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடகத்தில் உச்சம் பெற்று அமரக்கூடிய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னிராசி காலசக்கரத்துக்கு 6ஆம் பாவகங்க. புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம்லாம் பயணிக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த குரு பகவான் கடகம் அப்படிங்கும் பொழுது 11ஆம் இடத்துக்கு போகிறார். லாபஸ்தானத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அற்புதம், ஆனந்தம்னு சொல்லலாம். ஏன்னா லாபம் அப்படிங்கும்போது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துக்கு எல்லாமே லாபத்தை கொடுங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல முன்னாடி உங்களுக்கு யார் இருக்கா, கேது இருந்துகிட்ருக்கார். ஒரு விரக்தி, ஒரு கஷ்டம். 7ஆம் இடத்துல சனி. அப்போ கணவன் மனைவிட ஒரு பிரச்சனைகள் எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு குரு எந்த இடத்தை பார்ப்பார் அப்படின்னா, உங்களுடைய 4க்கும் 7க்கும் உரியவர், அதாவது தனுஷுக்கு மீனத்துக்கும் உரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்போ கன்னிராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரியவர் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. நீங்கள் ஒரு எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி, நான் ஒரு தொழிலதிபராக இருக்கேங்க, ஒரு டெக்ஸ்டைல் வச்சுருக்கேன், நான் ஒரு போலீஸாக இருக்கிறேன், கவர்மெண்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முயற்சிக்கான விஷயங்கள், ஒரு வெற்றியை கொடுக்கறது, ஜெயத்தை கொடுக்கறது, ஒரு நல்ல ஒரு அமைப்பை குரு எல்லாமே நல்லது நான் கொடுக்க இருக்கேன் அப்படின்ட்டு விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா
தன்னோட இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு இருக்கிற அந்த சந்திரன் இடத்துல இருக்கக்கூட சந்திர ராசியே உங்ககிட்ட இருக்குது. அப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற ராசிக்கு அந்த நட்சத்திரத்துக்கு விட அஸ்தத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், வருமானம் கண்டிப்பாக உண்டுங்க. கடன் தொந்தரவெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, கொடுக்கல் வாங்கல்லாம் இருந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வக்கீல் வாய்தா போயிட்டுருக்கிறது, சில பிரச்சனைகளில் ஓடிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் இந்த வருஷம் தீர்வுக்கு வரும். குழந்தைகள்னால லாபம். உங்களுடைய குழந்தைங்க வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் கன்னிக்கு இந்த குரு பகவானால் யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பூர்வ புண்ணியம், குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்குங்க. கன்னிராசி எல்லாத்துக்குமே குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். காவல் தெய்வமாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த வழிபாடு, அதில் ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனையெல்லாம் பெண்டிங் வச்சுருக்கீங்க. நான் இப்படி ஒரு கெடா வெட்டுறேன்னு வேண்டியிருந்தேங்க, நான் போகவே இல்லை, செய்யவே இல்லை, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் செஞ்சுருங்க. கன்னிராசிக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறது அவ்வளோ விசேஷமான ஒரு பூர்வ புண்ணிய தோஷத்தெல்லாம் நீக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது 7ஆம் இடத்தில் முன்னாடியே உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க. அப்போ சமசப்தமமாக சனி பகவான் பார்க்கக்கூடிய அந்த கெடுபலனையோ அல்லது தொழில் சார்ந்த விஷயத்தோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள், கணவன் மனைவி எப்போ பாரு சண்டை, இதெல்லாம் குரு பார்க்கறதுனால மீனத்தை கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு உண்டு. சுமூகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 2 பேரும் நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகலாம், அல்லது நல்ல ஒரு பெரிய கோயிலுக்கு போகலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு சுற்றுலா பயணமெல்லாம் போகக்கூடிய அமைப்பில் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கன்னிராசிக்கு. அப்போ 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறது என்னதுங்க, குழந்தை பாக்கியம். 5ங்கிறது குழந்தை பாக்கியம். இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மேடம், இனிமேல் கிடைக்குமா, ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுங்க. இன்றைக்கி டெஸ்ட்டு பேபிலாம் நிறைய பேர் எந்த நட்சத்திரத்தில் பார்க்கலாங்க, எடுக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கணும். எங்கள் 2 பேர்த்துக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை, மேட்ச்சு பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும், ஆனால் சரியாக அப்போ பார்த்தா ஜோதிடர் நமக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு இப்போல்லாம் வேறு மாதிரி ட்ரெண்டில் நாங்கள் பார்க்குறோம். பொருத்தம் பார்க்கறதுலாம் நிறையா இருக்குதுங்க. சும்மா புத்தகத்தை பார்த்துட்டோ அல்லது கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் பார்த்துட்டுலாம் பொருத்தம் பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் தப்பான விஷயம். கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, சந்திரன் எப்படி இருக்குது, லக்னத்தை 6-8 சஷ்டாங்க தோஷம் இருக்கா, ராகேது தோஷம், செவ்வாய் தோஷம் எல்லாமே பார்க்கணும். அதெல்லாம் நம்ம இது மாதிரி குருபலன் இருக்குதுன்னு கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு பிரச்சனைகளில் எப்படி டைவர்ஸுக்கு வந்துச்சுன்னு அடுத்த வேறு ஒரு ஜோதிடர்கிட்டையோ நம்மக்கிட்டே புலம்புவாங்க. அப்போ நம்ம எடுத்து இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க, எப்படி நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ ஒருத்தர் ராகு தேசம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் சனி தேசம் நடக்கும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ ராகு தேசையோ சனி தேசம் ரெண்டுமே பாவ தேசம், அல்லது கேது தேசம் நடக்கும், சனி தேசம் நடக்கும். இப்படி தசா புத்தினாலேயும் பிரச்சனைகளை கொடுத்துருங்க. அப்போ எத்தனை வருஷம் அவங்க ஒவ்வொன்றுமே நீண்ட நாள் நடக்கக்கூடிய தசா புத்தி. அப்போ இந்த கட்டத்திலையும் அது பிரச்சனையாக பாவகிரக தொடர்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வச்சு செஞ்சிடும். 3 மாதத்துலேயே டைவர்ஸ் எல்லாம் இந்த தசா புத்தி தாங்க. இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கும் பொழுது சொல்லிக்கிட்டே 20 வருஷமாக இருக்கோம் ஃபீல்டில், நமக்கு தெரியாதா எந்த ஜாதகம் எந்த பொருத்தத்துக்கு வரும். அதனால் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணத்தை குருபலன் இருக்குன்னு கல்யாணம் பண்ணிடாதீங்க, பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. இத்தனையும் நம்ம பார்த்து கொடுத்து கூட ஃபேமிலி செட் ஆகலைங்க. பையனை நேரில் பார்த்தோம், பொண்ணை நேரில் பார்த்தோம், சரியாகவே வரல, எல்லாமே பண்ணி நிச்சயம் பண்ணோம், நின்று போச்சு, இதெல்லாம் நிறைய நமக்கு வருது. அப்போ பெண்கள்லாம் இன்றைக்கி காத்திருந்து பொறுத்திருந்து நல்லா சம்பாரிச்சிட்டு கரெக்டான பேரை ரொம்ப இப்போ கொஞ்சம் டிமாண்டு வச்சு தான் கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக பெண்கள்லாம் பிறக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் செல்ஃபோனும் நமக்கு ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். அப்போ கலியுகத்தில் என்னென்ன சில விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும், சில விஷயங்கள் அழிவுகளை கொடுக்கறதுக்கு எல்லா துறை சார்ந்தே பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யுது. அப்போ 4க்கு 7க்கு உடையவர் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் போராடி ஜெயிக்கணும், தாமதத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல், ஏன்னா சனி பார்க்கறனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். வீட்டில் பிரச்சனைகள் ஆகும். நிறைய விஷயம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, மாடியில் ஒரு ரூம் எடுக்கலாமா, அல்லது ஒரு இந்த வண்டியை போட்டு வேறு கார் எடுக்கலாமா அப்படின்னா மேற்கொண்டு நமக்கு 4 லட்சம் வேணும்,
10 லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஒரு கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுல வந்து நமக்கு வந்து நாளே போயிடும். 6 மாதமே தான் யோசிக்கிறோம், 1 வருஷமாக ஸ்டெப் எடுக்கிறோம், நடக்கலை அப்படிங்கிற அந்த கால தாமதத்தை இனி வரும் காலம் கொடுக்காம கொஞ்சம் குரு வந்து நீங்கள் செய்யுங்க, லாபத்தை கொடுக்குறேன் அப்படின்னு லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய விஷயம். உங்கள் தொழில் சார்ந்த உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கன்னிராசிக்காரங்க எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை நேரத்துக்கு சாப்பிட்றது, இந்த பயிற்சி உடல் பயிற்சி எடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும், நிறையான வந்து உணவுனால பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, அந்த கையேந்தி பவன் எந்த சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீடில் நீங்கள் 5 ஸ்டார் மாதிரி வச்சுருந்தாலும் கன்னிராசிக்காரங்க இந்த மாதிரி பீரியடில் உங்களுக்கு இந்த 1 இயர் உங்களுக்கு அவ்வளவான ஒரு வருமானமோ ஒரு பிரச்சனைகளையோ வந்து கொடுக்கும். வருமானங்கள் கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கறதோ, லேபர்ஸு சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு சில விஷயங்கள் நல்லது கொடுத்தாலும் பல விஷயங்கள் வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் 70% நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய அந்த 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறனால எப்படியோ குடும்பத்தை நடத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கும். திருமணமும் மெதுவாக இருந்தாலும் இந்த நம்ம சிம்மத்துக்கு வர்றதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு காலகட்டம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். குரு மந்திரத்தை குழந்தைகளாக இருந்தால் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகான்னு குரு ஸ்லோகத்தை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்க வைங்க. ஏன்னா அந்த படிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து புதன் இங்கே நல்ல இடமாக இருந்தாலும் அவங்க விளையாட்டுத்தனமெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு முயற்சி செஞ்சால் தான் கிடைக்கும். நிறைய வந்து எந்திரிச்சு படிக்கணும், காலையில் அதிகாலையில் எழுப்பிடுங்க. நீங்கள் கொஞ்சம் உங்கள் குழந்தைகள் கன்னிராசியாக இருந்தால் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி அவங்கள படிக்க வைங்க, நல்லாயிருக்கும். திருவிடை மருதூர் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனியோட இடத்த குரு பார்க்குறார் அப்படிங்கிறனால திருவிடை மருதூர் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பழமையான ஸ்தலம். 27 நெய் தீபம், லிங்கம் 27 லிங்கம் இருக்கும். ஒரு வழியில், அதாவது கிழக்கு வழியில் போயிட்டு வடக்கு வழியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நம்மளுடைய குரு தோஷமும் சனி தோஷமும் அங்கே நீங்கக்கூடிய விஷயம் நடக்கும். ஸோ அந்த கோயிலுக்கு எப்படி நீங்கள் முறையாக போகணும், ஆகம விதிப்படி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. தென்திட்டை அந்த அந்த குருஸ்தலத்தை நீங்கள் போய் வழிபாடு எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கன்னிராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு ஸ்தலத்துக்கு போனாலும் இந்த 2 ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலத்துக்கு போகும்போது வியாழக்கிழமை கண்டிப்பாக போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் குரு ஓரையில் அந்த டைமில் குறித்து வச்சுக்கிட்டு அந்த டைமில் போயிட்டு நீங்கள் ஸ்பாட்டில் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு மாலை, தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, அதே மாதிரி தட்சணை நல்லா நிறக்க கொடுத்துட்டு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியமும் பொருளாதாரமும் உயரும். குருவருள் கிடைக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.